அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எஸ்எம்பிஎஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. இதுக்கு முன்னாடி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் அதாவது 230 வோல்ட் ஏசி கொடுப்போம். அதனோட செகண்டரி வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12 012 012 24 024 அது மாதிரி நம்ம செகண்டரி வோல்ட் ஏசியை எடுத்து அதை வந்து கெப்பாசிட்டர் டயோடு மூலமாக ரெக்டிஃபைர் பண்ணி டிசி வோல்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆம்பியர் 5 ஆம்பியர் 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட ஆம்பியருக்கு தகுந்த மாதிரி அதனோட சைஸ் வேரியண்ட் ஆகும். இந்த அதே வேலை தான் இந்த எஸ்எம்பிஎஸும் செய்யுது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக உங்களுக்கு சைஸ் வந்து அதோட சின்னதாக வந்து இது எஸ்எம்பிஎஸ் வந்து இருக்கும். ஆனால் இதனோட ஒர்க்கிங் பிரின்சிபல்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். இப்போது இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இதனோட மாடல் பார்த்தீங்கன்னா SRB 48024 ஏசி இன்புட் 110 வோல்ட்லேயும் கொடுத்துக்கலாம், 230 வோல்ட்லேயும் கொடுத்துக்கலாம், ப்ளஸ் ஆர் மைனஸ் 15% கொடுத்துருக்காங்க. டிசி அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் 20 ஆம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் 20 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சைஸ் ரொம்பவே பெருசாக இருக்கும். அடுத்து நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த எஸ்எம்பிஎஸை பொறுத்தளவு இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை 110 வோல்ட்டில் கொடுக்கலாம், 220 வோல்ட்டில் கொடுக்கலாம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 110 வோல்ட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து 110ல் இருக்குது. இதெல்லாம் வந்து 110 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் 110 வோல்ட் வரும். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே 220 இருக்குது. இப்போ இந்த சுவிட்ச் வந்து 110ல் இருக்குது. இந்த 110ல் கொடுத்து நீங்கள் பவர் சப்ளை கொடுத்து ஆன் பண்ணுறீங்க இந்த பவர் சப்ளை அப்படின்னா உடனே இது வந்து புகை வந்துடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். 220ல் இந்த சேஞ்ச் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி இந்த சுவிட்சை வந்து மாற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா 220 வோல்ட்டுக்கு வந்துடும். இப்போ அடுத்து இதனோட லைனிங் என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இன்புட்டு, லைனு நியூட்ரு. இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு சிம்பிள். இது எந்த கிரவுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலலாம் நம்ம கிரவுண்டு யூஸ் பண்ணுவோம். சில பேர்த்து வீட்டில் கிரவுண்டு இருக்கும், இருக்காது. நம்ம ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதுக்கெல்லாம் கிரவுண்டு கொடுத்துருப்போம் இல்லைங்களா? அது மாதிரி கிரவுண்டு நீங்கள் பாடி அறுத்து வந்து கிரவுண்ட் அறுத்து பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த கிரவுண்டு நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரவுண்டு சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணலை, நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் கிரவுண்ட் அறுத்து பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணும்போது இது மேலே கை வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கிரவுண்ட் அறுத்து கம்பல்சரி கொடுங்க. இப்போ இந்த எஸ்எம்பிஎஸை பொறுத்தளவு 24 வோல்ட் உள்ள 3 டிவைஸ் ஒட்டுக்கா நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால தான் 3 கிரவுண்டு 3 வோல்டேஜும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3 காமன், இந்த 3 வோல்டேஜ் ப்ளஸ் VADJ அப்படின்னு போட்டுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வோல்டேஜ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்க முடியும். நம்ம இந்த இடத்துல இங்கே வந்து வேரியபிள் ரெஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த எஸ்எம்பிஎஸ் வீடியோ நம்ம முக்கியமாக போடுற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வரக்கூடிய வீடியோவில் 24 வோல்ட் ஆம்ப்ளையர் அசம்பிள் பண்ண போகிறோம், சிங்கிள் சப்ளையில் உள்ளது. அதுக்கெல்லாம் நம்ம இந்த எஸ்எம்பிஎஸ் தான் பயன்படுத்த போகிறோம். அதனால் நம்ம இந்த வீடியோ முன்கூட்டியே உங்களுக்கு இதனோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். இப்போது இந்த எஸ்எம்பிஎஸ் நம்மளுக்கு எந்தெந்த இடத்துலலாம் தேவைப்பட போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா காரு, ட்ரக்கு, லாரி இது மாதிரி 24 வோல்ட் டிசியில் உள்ள வண்டிகள்லாம், அதாவது டபுள் பேட்டரி பயன்படுத்தினா எந்த வண்டியாக இருந்தாலும் அதுக்கு நம்ம ஆம்ப்ளையர் அசம்பிள் பண்ணும்போது அந்த ஆம்ப்ளையர் செக் பண்ணுறதுக்காக நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த செட்டோட குவாலிட்டி நம்மளுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், வண்டியில் மாட்டினதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதனோட ஆம்பியர் டிஃப்ரென்ஸ்னால. இப்போ பேட்டரி ஆம்பியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஆம்ப்ளையர் அதனோட ஆடியோ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா. அதுவே நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ ஆம்பியர் யூஸ் பண்ணி ஒரு 10 ஆம்பியர் 5 ஆம்பியர் நம்ம செட் அசம்பிள் பண்ணும்போது அது மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு தான் நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இந்த எஸ்எம்பிஎஸோட அவுட்புட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 24 வோல்ட் 20 ஆம்ப்ஸ்னு போட்டிருக்கு. இந்த 20 ஆம்பியருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பெரிய லெவல் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது நம்மளுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னு வைங்களேன், வெயிட் கனமாக இருக்கும். அதனால நம்ம காம்பேக்டாக உள்ள
இந்த எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஆம்பிளர் அசம்பிள் பண்ணும்போது அதனோட ஆம்பியர் இப்போ 20 ஆம்பியர் கொடுக்கும்போது அதனோட ரிசல்ட் நல்லாவே நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த எஸ்எம்பிஎஸ் பயன்படுத்துகிறோம். இது ஆம்பிளருக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. 24 வோல்ட் சிங்கிள் சப்ளை டிசி வோல்ட்டில் சிங்கிள் சப்ளை தேவைப்படுற அனைத்து டிவைஸுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் வந்து எல்லாத்துலேயும் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள அனைத்துலையுமே வந்து இப்போ எஸ்எம்பிஎஸ் தான் வருது. டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்போ அதனோட யூசேஜ் வந்து குறைஞ்சிருச்சு. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம 4392 எஸ்டிகே ஐசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 24 வோல்ட் சிங்கிள் சப்ளை, இல்லை 24 வோல்ட் டியூல் சப்ளை. நீங்கள் 4N மாஸ்பெட்டு டிரான்சிஸ்டர் இது மாதிரி ஆம்பிளேர் எல்லாம் நீங்கள் போடுறீங்க, வண்டிக்கு போடுறீங்க அப்படின்னா கூட அதை செக் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து ஒரு கன்வெர்ட்டர் ஒன்று வச்சுருப்பாரு யூஸ் பண்ணுறதுக்காக. அந்த கன்வெர்ட்டருக்கு வந்து ப்ளஸ் 24 வோல்ட் நம்ம சிங்கிள் சப்ளை கொடுக்குறதுக்கு நம்ம இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் இதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்காக ஒரு மெயின்ஸ் கார்டு எடுத்திருக்கேன். இது எப்படி இப்போ கனெக்ஷன் கொடுக்குறோங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது இந்த ஸ்க்ரூ மூலிமா இந்த லைன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து சேஃப்டிக்காக மேலே ஒரு பிளாஸ்டிக் கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை கீழேருந்து மேலே ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு லைனு, அடுத்து நியூட்ரு, ஏசி இன்புட்டு, இந்த 2 லைனும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் கவனமாக கொடுக்கணும். இப்போ நான் இந்த மெயின்ஸ் கடை ஃபஸ்ட்டு இதை லைனில் கொடுத்துக்கிறேன். அதுக்காக இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப டைட் பண்ணி போர்டை உடச்சிட வேண்டாம், மீடியமாக டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து நியூட்ரல் லைனை ஸ்க்ரூ லூஸ் பண்ணிக்கிறேன். ஒயர் இன்சர்ட் பண்ணிட்டேன், ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் இந்த எஸ்எம்பிஎஸ்க்கு பவர் சப்ளை கொடுத்துட்டேன். சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போது இந்த எல்இடி பல்ப் இண்டிகேஷன் லைட்டு பவர் ஆன் எரியுது. இப்போது இந்த எஸ்எம்பிஎஸோட வோல்டேஜை நான் உங்களுக்கு மல்டிமீட்டர் மூலிமா டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நான் மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். மல்டிமீட்டரில் 200 வோல்ட் டிசியில் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது 24 வோல்ட்டு, அதனால் நமக்கு 20 வோல்ட் டிசியில் பார்க்கலாம். 24 வோல்ட் பார்க்குறதுக்கு நான் 200 வோல்ட் டிசியில் வச்சுக்கிட்டேன். இப்போது இந்த பிளேட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு காமனில் வைக்கிறேன். அடுத்து இந்த ப்ளஸ் வோல்ட்டு 24 வோல்ட் நம்மளுக்கு வருது. அடுத்து ரெண்டாவது காமனில் வைக்கிறேன். ரெண்டாவது வோல்டேஜில் வைக்கிறேன். 24 வோல்ட் வருது. அடுத்து மூணாவது காமனில் வைக்கிறேன். மூணாவது வோல்டேஜில் வைக்கிறேன். 24 வோல்ட் நமக்கு வருது. இதில் இருக்கக்கூடிய 3 காமன் வந்து ஒரே கிரவுண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் 2 டிவைஸு ஒரே வோல்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 காமனாக எடுத்துக்கலாம். இல்லை 3 டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த காமனில் எந்த லைன் வேணால் நீங்கள் ஒரே கிரவுண்டாக எடுத்துக்கலாம். ஆனால் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனி வோல்டேஜை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த வோல்டேஜெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு டிசி அவுட்புட் வோல்டேஜெல்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக இந்த ஏசி லைனை கொடுங்க. இல்லை இது முதலுக்கே கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் இந்த ஏசி வோல்டேஜில் பட்டுது அப்படின்னா சாக்கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு இந்த வேரியபிள் ரெஜிஸ்டர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன். செக் பண்ணி காட்டுறதுக்காக இந்த மல்டிமீட்டரோட இந்த லக்கேவே வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக எஸ்எம்பிஎஸில் ஸ்க்ரூ லூஸ் பண்ணி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். காமனில் மல்டிமீட்டர்லேருந்து வர காமன் கொடுத்துட்டேன், பிளாக் கலர் ஒயர். அடுத்து வோல்டேஜுக்கு ரெட் கலர் ஒயர். இந்த லக்கையும் ஸ்க்ரூ லூஸ் பண்ணி நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 24 வோல்ட் வருது. இப்போது இந்த ஃப்ரீ செட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த சின்ன ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கிட்டேன். இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
வோல்டேஜ் வந்து குறையுது. இந்த ப்ரீசெட் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 24 வோல்ட்லேருந்து குறைவான வோல்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். 24 வோல்ட்டுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் 24 வோல்ட்டுக்கே கொண்டு வந்துக்கிறேன். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஏறும். டுவெண்ட்டி 25 வரைக்கும் வருது. இப்போ நம்ம 24லேயே வச்சிடலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 15%ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு 15% உங்களுக்கு குறைவாகவோ இல்லை அதிகமாகவோ உங்களுக்கு வோல்டேஜ் கிடைக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த எஸ்எம்பிஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காமன் கிரவுண்டு இந்த பாடி எர்த்து நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இதை வந்து நீங்கள் டச் பண்ணக்கூடாது. அப்படி டச் பண்ண வந்தால் கொஞ்சம் கவனமாக எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் இப்போ தான் பேசிக்காக வந்து எலக்ட்ரானிக்ஸ் கற்றுக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து ஆனில் இருக்கும்போது இதை வந்து டச் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து மெட்டல் பாடியால் இந்த எஸ்எம்பிஎஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் எஸ்எம்பிஎஸ் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மெட்டல் பாடி தான் வரும். அதனால் இதை சொல்கிறேன், இதை வந்து டச் பண்ணாதீங்க. எஸ்எம்பிஎஸ்ஸை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வோல்டேஜ் உங்களுக்கு அப்படியே குறைஞ்சிரும். மல்டிமீட்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது அடுத்தடுத்து நம்ம வரக்கூடிய வீடியோவில் STK4392 யூஸ் பண்ணி சிங்கிள் பவர் சப்ளை 24 வோல்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆம்ப்ளரு அது மாதிரி இதுக்கு இந்த எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுறோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா 4-on-4 டியூவல் பவர் சப்ளை உள்ள ஆம்ப்ளருக்கும் நம்ம கன்வெர்ட்டர் மூலிமா இதுலேருந்து பவர் சப்ளை எடுத்து கன்வெர்ட்டர் மூலிமா நம்ம செட்டு அசம்பிள் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நன்றி.